உங்களுக்கு என்ன சார் வேணும்? கொஞ்சம் இருங்க, என் அசிஸ்டண்ட கேட்டு சொல்றேன். என்ன சார் இது? அசிஸ்டன்ட் சொல்லிட்டு டைரி எடுக்கிறீங்க? எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. என் டைரி தான் எனக்கு அசிஸ்டன்ட். எதையுமே இதுல நோட் பண்ணிட்டு தான் நான் என் லைஃபையே நான் ரொம்ப சமாளிச்சுட்டு வரேன். எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு வேண்டியது ஒரு வேஷ்டி, ஒரு டவல். என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு வேணுன்றத உள்ள போய் வாங்கிக்கோங்க. எல்லாம் நியூ அரேல், புத்தம் புது தினசுங்க. இவங்க எல்லாமே புதுசு தானா? நாட்டி இதை பார்த்து அடி காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? பாப்பாவுக்கு காஞ்சிபுரத்துல எந்த வீடு? சார், பொம்பளைங்க புடவை பார்த்துட்டு இருக்காங்க. பிளீஸ் அந்த பக்கம் போங்க. பொம்பளை? ஓ, பெண்களா? ஒரு நாள் பூரா பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஒண்ணு கூட வாங்க மாட்டாங்க. ஹலோ 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 சார், வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன். இது நல்லா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே இருக்கு. ஹாய், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பேக் பண்ணுங்க. வேற என்ன சார் வேணும்? வேற இந்த கலர் எப்படி? நல்லா. ஆஹா, உங்க கருப்பு உடம்புக்கு இந்த கருப்பு துணி பிரமாதமா மேட்ச் ஆகுமே. உங்களை ஒண்ணும் கேட்கல சார். எனக்கு கூட இந்த துணி மேட்ச் ஆகும் போல இருக்கு. இதுல ஒரு 4 கதையும் கிடைங்க. வேற என்ன சார் வேணும்? ஐயோ போதும், 2 ஐட்டம் மறந்துடாதீங்க. பேக் பண்ணிருப்புங்க, பின்னாலே பில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. கற்பகம் தப்பான நல்ல கிரௌட். தீபாவளி கூட்டமா? அதான் முடிஞ்சிட்டது சார். வரப்போறதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயர் சார். 147 48 எம்பி சார். ஐயோ, என் பிளாஸ்டிக் குடி காணுமே. அதோ அந்த ஆள் கையில பார். 146 147 148. மிஸ்டர், அது எம்பன். என்ன நீங்க அதை திறந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க உங்க பேக். ஓ சாரி சாரி. ஒரு வேஷ்டியும் டவலும் வாங்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம். வேஷ்டியா? இல்ல சார், புடவை இல்ல சார் வாங்கிருக்கீங்க. ஆமா, புடவையா? ஐயோ, அவருக்கு ரொம்ப சாரி சார். நீங்க இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. மிஸ்டர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்றேன். எதுக்கு? பஸ்ஸுக்கு. சரிதா, இது என்ன பஸ் ஸ்டாப்பா? டெலிபோன் பூத். எங்க உங்களுக்கு அந்த இவர் நம்பர் தெரியுமா? எவர் நம்பர்? அதானே, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? சிச்சி, யாரை பார்த்து சீச்சிங்கிற? நான் என்ன பார்த்து சீச்சின்னு. சரி சரி, பேச வச்சா இல்லையா? நான் பேசணும். வற்புறுத்தாதீங்க. நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுற பழக்கம். இந்த பார், நான் உங்ககிட்ட பேசல, டெலிபோன் பேசணும். அப்படித்தானே பேசுங்க. கமிங். ஒரு ஆம்பளை தனியா நிக்க முடியுது, எப்படியா மோதிட்டு போறது? நோ மேனர். ஐயோ ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. டைரக்ட் நீங்க காணோம். அடடே, சார் என்ன பேக் விட்டுட்டு போயிட்டாரு. ஏய் மிஸ்டர், இதுதான் கடைசி ஓலை. ஏன் வளைக்கிற? என் கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். எவ்வளவு உதைச்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னது, சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுமா? சைக்கிள்? ஆமா, நான் ஸ்கூட்டர் நல்ல வந்தேன். ஸ்கூட்டர் எங்க? அதோ என் ஸ்கூட்டர். எங்க? ஏன் நீங்களும் வரீங்களா? வாங்க ஏறுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? என்னது, நீங்க ஆம்பளை பைய தூக்கிட்டு வர்றீங்க? ஐயோ மிஸ்டர், இது உங்க பையே, அதான் என் பை. கொடுங்க இங்க. பாத்தீங்களா, எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. ஐயோ பாவம். ஆமா பாவம். உங்க பேரு? மஞ்சு. உங்க பேரு? அதே மாதிரிதான் இருக்கும் என் பேரும். ஐயோ பஞ்சு. உங்களை பார்த்த உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நானும் தான். உங்களை வீட்லயே வந்து பாக்குறேன். விலாசம் இருக்கா? கண்டிப்பா. இங்க பாருங்க, நீங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வரும்போது நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க அவசியம் அதுக்கு சம்மதிக்கணும். நானும் ஒண்ணு சொல்லுவேன், நீங்களும் சம்மதிக்கணும். ஐயோ, ஏ யாரோ சைக்கிளை மறந்துட்டு போயிட்டாங்க. அது ஏன் சைக்கிள்? உங்க சைக்கிளா? மறந்துடாம எடுத்துட்டு போங்க. All right. Okay. Yes, continue. என்னது டேபிள்ல மாறி கிடக்கு? போன் பண்ணது பையன் பேச சொல்லுங்க. மிஸ்டர், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னைய வந்து யாருன்னு கேக்குறீங்களே? என்னதெல்லாம்? இந்த சைக்கிள் வச்சிருந்த இன்சூரன்ஸ் பாராதெல்லாம் எங்க? இது இன்சூரன்ஸ் ஆபீஸ் இல்ல, இது அடுத்த கட்டணம். Get out! I say get out! சரி சார், நான் தப்பா வந்துட்டேன். நீங்க 15 பைசா தர வேண்டியது. ஏய்
பஞ்சு நீ எங்க இங்க வந்த? நீ சுரேஷ் இல்ல? வேறதான் போ. சுரேஷ் அவன் எப்படா இருக்கான்? அதான்டா மிஸ்டர் ரவி உன்னை வேலையை விட்டு தப்புறானே. வருத்தப்படுறியா? பரவாயில்ல. எங்க வந்த? வந்து இந்த ஆபீஸ்ல ஒரு வேலை காலி இருக்குன்னு சொன்னாங்க. இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். வெரி குட். ஏன்னா அவருடைய ஞாபகம் வருது எப்படி இருக்குது? என் ஆபீஸ் புறப்பட்டு நேரா இங்க வந்து உட்கார்ந்து கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? முந்தியெல்லாம் எந்த தெருவுக்கு போகணுமோ அதை விட்டு பக்கத்து தெருவுக்கு தானே போயிட்டு இருந்தேன். ஆமா. இப்ப பக்கத்து கட்டடத்துக்கு தான் போறேன். கரெக்ட் தான். நல்ல முன்னேற்றம். பின்ன என்ன? யாரா அந்த யுவதி? தெரியலடா. ஒருவேளை என்னுடைய வேலைக்கு போட்டி போட வந்திருக்காளோ? உனக்கு போட்டியாவா? கரெக்ட் பாரு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ். இந்த ஆபீஸுக்கு இன்டர்வியூக்காக வந்தீங்களா? ஐயோ பாவம். டைப்பிங் தெரியுமா? என்ன வேகம்? 130. இது 130? நான் பேசுற வேகத்தை கேட்கல, டைப் அடிக்கிற வேகத்தை கேட்கறேன். நானும் அதே தான் சொல்றேன். அப்படியா? சுருக்கெழுத்து வருமா? இல்ல சாதாரணமா எழுதுறதே சுருக்கெழுத்து மாதிரி தானே? எது எப்படி இருந்தானே தலையெழுத்து நல்லா இருந்தா அதுவே போறோம். ஏ மிஸ்டர், உங்களுக்கு என்ன அதை பத்தி? வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இதே ஆபீஸ்ல நான் 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சம்பளம் 50 ரூபாய் தான். 3 இன்ஸ்டால்மெண்ட்ல தருவான். பரவாயில்ல, அது போதும் எனக்கு. உங்க வேலையை பாத்துங்க. நீ போய். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு முட்டாளன்னு பளிச்சுன்னு தெரியுது. தெரியுது இல்ல? உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். இந்த ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன். நீங்களும் இப்படி ஆயிடுவீங்க. பரவாயில்லையா? முக்கியமான சமாதானம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க கல்யாணம்னு சொன்னா கூட உங்களுக்கு லீவ் தர மாட்டான். 1 hour பர்மிஷன் பத்தாதா அப்படின்னு கேட்பான். எங்க உங்களுக்கு 1 hour போதுமா? 1 year தேவையில்லை. அதை பத்தி நான் ஒண்ணும் கவலைப்பட போறது இல்லை. அவன் கவலைப்படுவாங்க. ஆனா ரொம்ப அக்க போறங்க இந்த ஆபீஸ்ல. ஒண்ணு இல்ல, பக்கத்து சீட்டை நீங்க தவறி கூட பாத்திரக்கூடாது. உடனே லவ்னு சொல்லிவிடுவான். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? இது லவ்வா? சுரேஷ் எப்படா வந்த? என்னடா ஆபீஸ் போல? என்னடா உளர்ற? உனக்காக தான் அவங்ககிட்ட பேசுறேன்ல. சாரி டாடே, ஒன்னும் பிரயோஜனம் இல்லடா. தலைகளா நின்னு பாத்துட்டேன்டா சுரேஷ். பரவாயில்லடா. பாவம், அவங்க வீட்டுல என்ன கஷ்டம். இந்த மாதிரி இந்த வேலை அவங்களுக்கே கிடைச்சா கூட நான் சந்தோஷம் தான் பண்றேன். பெரிய கருணை வள்ளல் அக்பர் புத்தர் என்ன விட்டு கொடுக்குறியா? ஏடா இதுனா பஸ் என்ன இடமா கொடுக்குற? உழைப்புடா பழைப்பு. அப்புறம் புவாக்கா நீ லாட் அடிக்கணும். பத்தாதா இருக்கிறது? இருக்கிற வேலையை விட்டு தொலைச்சிட்டு அம்மாவை வச்சுக்கிட்டு வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுற. இது அந்த பொண்ணுக்கு தெரியணும். ஈவு இறக்கம்னு கொஞ்சம் இருந்தா அந்த பொண்ணோட உனக்கா இந்த வேலையை விட்டு கொடுக்கணும். என்னது உனக்கு தெரியுமா? மேனேஜர் கூப்பிடுறாரு. இவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப இஷ்டம். சரிடா சுரேஷ், நான் வரேன்டா. இப்பயே வரியா இல்ல இருந்து வரியா? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஏண்டா உனக்கு தெரியாம எனக்கு கல்யாணம் நடக்குமாடா? இல்லடா, எப்பவோ யாரோ பாவ சுரேஷ்னு சொன்னதா ஞாபகம்டா. அதனாலதான் கேட்டேன். உனக்கு கல்யாணம் ஆலியா? ஐயோ, நான் ஆபீஸுக்கு போக புறப்பட்டேன்டா. டேய், இப்படி போடா. கரெக்டா? கரெக்ட். ஆமாப்பா. வாடா, ஞாபகம் வருது. எங்கடா உன்னை ரொம்ப நாளா காணோம். எப்படி இருக்கிற? என்ன செய்யற? நம்ம பஞ்சு எப்படி காலேஜ் விட்டு தள்ளாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியாத? இல்ல, நானே சொல்லிடுறேன். ஒண்ணு இல்லடா, எனக்கு PR பால் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு. எனக்கு அவனுக்கு சண்டை. அவன் நேரா திட்டத்துக்கு எனக்கு பயம். கண்ணாபினால ஒரு காயத்தில் எழுதுனேன். அட்ரஸ் எழுதும் போது PR பால் அதுக்கு பதிலா பிரின்ஸ் பால் எழுதிவிட்டேன்டா. அவருக்கு போயிடுச்சு. அவர் உருவாரா காலேஜ் விட்டு தள்ளிட்டாரு. இவ்வளவு ஞாபகம் வருதியாடா அவனுக்கு? அது மாத்திரம் இல்லடா, என்ன தள்ளுனதுக்கு அப்புறம் விடாம ஒரு வாரம் நான் காலேஜுக்கு போயிட்டே இருந்தேன். கரெக்ட் தானே? இப்பெல்லாம் நான் குட் மார்னிங் போட்டா யாருமே திருப்பி போறது இல்லடா. ஏண்டா? எப்படா போடுவேன்? நான் தான் இப்ப இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆச்சே. இவன் நம்மளோட காலேஜ்ல படிச்சவன்ல? நாசமா போச்சு. சுரேஷ். சுரேஷ் என்ன தெரியுதா? தெரியும். யாரு? தெரியும் தெரியும். யாரா? என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்களா? ஏண்டா என்ன டைப் காதல்னு கேட்டியே? எல்லா டைப்பும் தெரியுமா உனக்கு? என்னடா எல்லாத்தையும் ஓசிலே தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறியா? சாதை, நீ என்னுடைய ஃப்ரெண்ட் தானே? பரவாயில்லடா. காதலிக்கிறவன் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்னடா? நம்பர் 1 காதலியுடைய ஹேர் ஸ்டைல் பிடாரி மாதிரி இருந்தாலும் பியூட்டிஃபுல் அப்படி சொல்லணும். வெரி குட். நம்பர் 2 என்னைக்காவது நீ காதலியுடைய தாயார சந்திச்சேன்னா நீங்க பொண்ணுடைய அக்கா தானே அப்படி கேட்கணும். இதுல மயங்காத மாமியாரே கிடையாது தெரியுமா? நம்பர் 3 காதலிக்கு தம்பின்னு ஒருத்தர் இருந்தா நம்ம தரையெடுத்து கண்டிப்பா இருப்பான். முதல்ல அந்த பையல காக்கா பிடிக்கிறதுக்காக ஒரு கிரிக்கெட் பந்து ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். அதே பந்தால நம்ம மண்டையை உடைச்சா கூட
அப்படி சொல்லக்கூடாது. ஆஹா வண்டர்ஃபுல் அப்படி சொல்லிடணும். நம்பர் 4, எந்த காரணத்தை கொண்டும் நீ காதலியுடைய ஜடைய பிடிக்கவே கூடாது. ஏண்டா? சௌரி கையோட வந்துடும், உடனே காதல் கட்டாயிடும். நம்பர் 5 நம்பர் 5 என்னடா? ஒரு நிமிஷம். ஐயோ எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு. நான் பாட்டுக்கு பைத்தியமா இங்க பேசிட்டு இருக்கேன். நான் வரேன்டா. என்னடா இது? கல்யாண பத்திரிகைகள். யாருது? வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கணும். என் தரையில கட்டி விட்டான்டா. வீடு கிடைச்சா தெரு கிடைக்கல, தெரு கிடைச்சா வீடு கிடைக்கல, 2 கிடைச்சா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடானுங்க. கல்லால அப்படித்தாயா. உங்ககிட்ட இன்விடேஷன் கொடுத்தா நீ ராமனை கொடுக்க வேண்டியது, லட்சுமணன் கொடுப்ப, லட்சுமணன் கொடுக்க வேண்டியது ராமன் கிட்ட கொடுப்ப. கொடுத்தா கொடுத்துட்டு போறேன்டா. 2 பேரும் பிரதேஷ் தான், ஒரே ஃபேமிலி தானடா. அது சரி. இப்படி தாண்டா ஒரு இன்விடேஷன் கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்க போனேன். அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு நின்று இருந்துச்சு. சார் உங்க வைஃபையும் கூட கூட்டி வாங்க. அவனதான் அடிக்க வந்துட்டான். அது அவன் சிஸ்டரா இருந்திருக்கும்டா. இல்ல வைஃப் தான். வைஃப்கள்னு ஏன் போடலன்னு கேக்குறான். 2 பொண்டாட்டிக்காரன் வீட்டுக்குள்ள ஒருத்தி இருந்திருக்கிறா. இந்த பி சனி இல்ல பத்மா சனி. அதான்டா நம்ம கூட படிச்சது அதே பழைய சனிதான். ஓஹோ குண்டு மாமியா? ஆமாடா. பத்திரிக்கை வச்ச உடனே பிரிபுரு சண்டைக்கு வந்துருச்சுடா. மிஸ்ஸஸ்னு பேருக்கு முன்னால போட்டேன். இவ்வளவு வருஷம் ஆச்சா கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கணுங்கிற உத்தேசத்துல. அது இன்னும் அப்படிதான்டா இருக்கிறதுக்கு நானா பொறுப்பு. சரிடா சரி. சரிக்காம என்னடா பண்றது? சரிடா நான் வரேன்டா. உனக்கு கூட இருக்கடா. இந்த வச்சுக்க. என்னடா யாரு கூட கல்யாணம்? விடிய விடிய கலையை கட்டுட்டு சீரைக்கு ராம புருஷனான்னு காட்டுறா. உன் ஃப்ரெண்டு ரவிக்கு கல்யாணம். நீ கல்யாணத்துக்கு வரையா இல்லையோ? டின்னருக்கு வந்து 8 o'clock எழுதிருக்கதுல. சுரேஷ் ஆபீஸ்ல ஒரு பெரிய தமாஷ். 2 மாசத்துக்கு முன்னால என்கிட்ட இன்சூர் பண்ணிட்ட ஆளு திடீர்னு செத்து போயிட்டாரு. கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது சாவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கட்டத்துல வியாதியோட பேர் எழுதாம அழகா நிறுத்தி என் கையெழுத்து போட்டன. அந்த நாள் சாவுக்கு நானா காரணம்? ஐயோ நீங்க ஆபீஸ்ல போலீஸ் எல்லாம் வந்து வச்சு வாங்கன்னு வாங்கிருக்காங்க பாரு. எல்லாத்துக்குமே ஞாபகம் மாதிரி தான் காரணம். அதான் இப்ப குணமாயி போச்சே. நம்ம வீட்டுல ஏசு தூளி யார்? மாமாவா? நீங்க யாரு? மஞ்சு நினைச்சேன். என்ன விஷயமா வந்தீங்க? யாருமா நீங்க? நீங்க யாரு? இது என் வீடு. ஏதோ உங்க வீடா? என்ன பழையாறீங்களா? ஐயோ டைரியை கூட போய் தெரிஞ்சு விட்டேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு சுமாரான பெண் செவிலேறி குதித்து தப்பித்து விட்டாள். நீங்க தானே அது? என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கலாட்டா இது? அப்போ இத உங்க வீடுன்னு சொல்றீங்க? ஆமா. நிச்சயமா தெரியுமா? என் வீடு என்ன தெரியாதா? அப்போ சரி உட்காருங்க. உங்க வீட்டுல ஏன் நிக்கிறீங்க? தூளி யாரு? நம்ம குழந்தையா? நம்ம குழந்தையா? என்ன மிஸ்டர் உளறீங்க? என்னது ஹஸ்பண்ட போய் மிஸ்டர்ங்கற? ஹஸ்பண்டா? மறந்தாச்சா? ஐயோ என்ன ஐயோ கல்யாணம் அப்ப நானே கத்தல. நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. இப்பதானா கல்யாணமாய் 2 மாசத்துக்குள்ளார குழந்தையை பெத்து வச்சிருக்கீங்க. இதை விட மோசம் வேணுமா? கஷ்டகாலம். குழந்தைக்கு உடம்புக்கு என்ன? இல்ல இல்ல இது ஏன் வீடு? உங்க வீடுதான். இல்லங்க இது உங்க வீடுதாங்க. மஞ்சு கிட்ட சொல்லிடுங்க. இனிமே என்னால நடிக்க முடியாது. வணக்கம் வணக்கம். எது நடிக்க முடியாதா? சொல்லி வச்சு செய்யற வேலையாது? ஐ மஞ்சு உங்க அப்பா எங்க? சார் இருக்காரா? இதெல்லாம் உங்க ஏற்பாடா? இல்லங்க உங்களுக்கு ஞாபகம் மறதி குணமாயிடுச்சான்னு அப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. நீங்க தான் ஜெயிச்சீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க ஃபாதர் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அங்கவஸ்திரம் தான் உலகம் பூராக்கும் தெரியுமே. இந்த அங்கவஸ்திரம் வேற எவன் வீட்டுல தொங்கும்? ஏமாமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மஞ்சுவுக்கு ரெட்டவள சங்கிலி பண்ணி போறேன்னு சொன்னீங்க. என்னாச்சு? சொன்னேன். என் மேல வீட்டு எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்க. அது என்னாச்சு? மேலையா? பேர்ல மாப்பிள்ள உனக்கு ஞாபகம் மறதி குணமாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறேன். நீ மறந்துடுவே நினைச்சு ஏதேதோ அப்ப சொன்ன இன்னும் பேசிக்கிட்டு இருக்கியே. சொன்ன வார்த்தை தானே? சொன்னதும் என்ன காப்பாத்த வேண்டாமா? இந்த பாருங்க இன்னும் ஏமாத்துறீங்க. நான் உங்க மகளை டைவர்ஸ் பண்ணிடுவேன். மாப்பிள்ள நீ அப்படி சொல்லிடக்கூடாது. உனக்கு வேண்டியதுல நான் தாரேன். முதல்ல உன்னை குணப்படுத்தின டாக்டருக்கு பணத்தை கொடுத்துருவாரு. என்ன சொன்னீங்க? டைவர்ஸ் பண்றேன் சொன்னீங்க? பின்ன டைவர்ஸ் பண்றேன் நான் சொன்னேன். என்னங்க ஏமா எப்பங்க போகலாம்? எங்க டைவர்ஸ் பண்றதுக்கு? டாடி நெத்தில என்ன புட்டு? புட்டு இல்ல அது பொட்டு. பொட்டு. டாடி அவங்க என்ன பண்ணுது? ஜட ஜட போற ஜட. டாடி ஜாடெல்லாம் முடிஞ்சுதானே இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இந்த என்ன ஜாட? அப்பா முடிஞ்சு. யூ ஆர் ரெடி நவ. ரெடி? டாடி ஏய் இது என்ன கேள்? இது வால் இல்ல தெரியுதா? இதான் இந்திய கலாச்சாரம். இப்படித்தான் இருக்கணும். ஓ பியூட்டி. பியூட்டி எங்க கையில தனியா அடிச்சு கொண்டா. நான் பாட்டு சேர்த்து வச்சுட்டே இருக்கேன். நீ பாட்டு அறுத்துக்கிட்டே சொல்லு. கண்ணாடி விட்டு நீ நகர போறது இல்ல. ஒரே அட்டாச்மெண்ட். ஒண்ணும் தொடாத. அப்படியே இருக்கட்டும். ஆல்ரைட் போலாமா? எப்படி இப்படியே வா. ஜட ஸ்கர்ட்டோட போறதா? இந்தா சுத்திக்க. வாட் இஸ் திஸ்? பிளாங்கெட். இதே பிளாங்கெட்டா? என்ன பெட்ஷீட் மாதிரி இருக்கு. இது புடவை புடவை. சுத்திக்க. புடவை. ஆமா சுத்திக்கோ. இப்படி
தலை எடுத்துற சொல்லுங்க. காய போறியா? இப்படி சொல்லணும், புரியுதா? இந்த முனை எடுத்துட்டு சுத்து 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 சுத்து. எனக்கு கட்டி முடியா போறவ, நீ கட்டுறது போற. நட நட பார்த்து நடமா. அப்படி 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 அப்படி. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் மனிதன் மனிதன். இப்படி ஆண்டி வீட்டுக்கு போலாங்க. இல்லப்பா, எல்லாத்தையும் கழிச்சு கட்டி எறிய உடம்புல பூச்சி ஏதாவது போயிருக்கா? அறிவட்ட பயல. இந்த பங்களாவில் நானும் 15 வருஷமா கனவுல உத்தியோகம் பாக்குறேன். இதுவரைக்கும் என் பேர்ல ஒரு ரிப்போர்ட் கிடையாது. இப்ப என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு? பேசாதடா. உன்னை பெத்து தொலைச்சதுக்கு ஒரு உலக்கைய பெத்து தொலைச்சிருந்தேன்னா நெல்லு குத்தவாது உதவும். அத பத்தி என்ன பாப்போம்? அதுக்கு என்னவா குடுப்பா? ஏண்டா படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லித்தானே எஸ்டேட் வேலையாவது கத்துக்கிறேன்னு அங்க கூட்டிட்டு போனேன். ஆமா, அங்க வந்து நீ என்ன வேலை செஞ்ச? என்னப்பா செஞ்ச? என்ன செஞ்சு நேட்டே கேக்குறியா? நாத்து நடுவுற பொம்பளைக்கு பக்கத்துல போய் அவங்கள பாத்துக்கு நிக்கிறியே, நீ உருப்புறியாடா? அப்படி நின்ன என்ன சும்மா அப்படி நின்ன? எதுக்கு போய் நின்ன? அவங்களுக்கு பதிலா நீ அங்க நின்னு நாத்து நட்டா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். நான் நாத்து நடணுமா? நடுறேன். எப்போ? உதப்பேன். உன்னை பெத்தா நாத்து நட வேண்டியதாண்டா. கற்பனை பண்ணாரான் கவிஞ மவன் கழுத. கவிஞர் மகங்கிறத ஒத்துக்க மாட்டேன், கழுதைங்கிறத ஒத்துக்கிறியா? அடிக்கிறதுக்கு முந்தையே அலறானே, இவன் என்ன செய்ய மாட்டான். ஏண்டா 1000 செலவழிச்சு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தனே, நீ உனக்கு படிப்பு வந்ததா? போதும்பா, இந்த படிப்பு போதும். என்ன படிச்சு விட்டா போதும்னு சொல்றேன்? உனக்கு தமிழாவது ஒழுங்கா தெரியுதாடா? அன்னைக்கு பசார் பக்கம் போய்கிட்டு இருக்கோம், மரச்சாமா கடைன்னு போட்டிருக்கான். நீ என்னடா மாமா மச்சா கடைன்னு படிக்கிற, காலண்டர்னு போட்டிருக்கான், காலகண்டேன்னு படிக்கிற. என்னத்த செய்ய சொல்றது? உனக்கு கண்ணு தெரியலையா? அது படிப்பு இல்லையா? எனக்கு ஒண்ணு வைப்பா. என்ன சொல்லணும் உங்களுக்கு பொழுது போவாரா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் பெத்த பிள்ளையும் சரியில்லை, கட்டின பொண்டாட்டியும் போயிட்டா, நான் இவனை நம்பி எப்படி வாழ்றது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பண்ண போறீங்க? 2வது நேரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ, இந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆகுதா? டேய், கல்யாணத்துக்கு ஒரு வயசு இருக்கா? பெத்த அப்பனுக்கு கல்யாணம் பண்றத புள்ள பார்க்க கொடுத்து வைக்கணும்டா. அப்பா, கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தர் இருக்கிறேன். குத்துக்கல்லு மாதிரி நில், உனக்கே கல்யாணம் வேண்டாப்பா. வேண்டாப்பா, நான் சொல்றத கேளுப்பா. நீ சொல்றத நான் கேட்கணுமா? பெத்த அப்பன் சொல்றத கேளு, இல்லைன்னா பிளாஸ்டிக் ஜிப் மாதிரி தெரு தெருவா சீப்படுவேன். மாமா, ஏன் மாமா அத்தான் இப்படி வருத்த எடுக்கிறீங்க? வீட்டு நிலைமை கொஞ்சமாவது புரியுதா உங்களுக்கு? என்ன அது வீட்டு நிலைமை வந்தது? நம்ம பெரிய எஜமா இல்ல, அவரு பட்டாளத்துல குண்டடிப்பட்டு செத்து போயிட்டாராம். அந்த செய்தி வர்றப்பதான் நீங்க 2 பேரும் எஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க. பாவமே, நல்ல மனுஷனாச்சே. சீக்கிரமா போனதுல இருந்தே தெரியுதுல்ல நல்லவர்னு. நீங்க இவ்வளவு நாளா இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? கழுத்து மாமா பேசாம இருக்கு மாமா. அத்தான் இனிமே ஒண்ணும் சொல்லாதீங்க. அவரே உங்க தோளுக்கு மேல வசந்துட்டார். அவன் தலைக்கு மேல போறான், அதான் எனக்கு பிடிக்கல. சொல்றத கேளுங்க. என்ன? அவரை திட்டினா அவருக்கு ஒண்ணு அசிங்கம் இல்ல. பெத்த மகனை சரியா வளர்க்கலையேன்னு ஊரு தான் உங்களை கேவலமா பேசும். கேவலமா பேசுமா? இனியா பேசியாச்சு. என்ன பேசுறாங்க? என்ன முட்டாள்னு சொல்றான்டா. சரியா சொல்லிருக்கான். என்ன இப்பதான் புரியுது உனக்கு ஏன் படிப்பு வரலன்னு. 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? விளங்கிருச்சுல்ல. ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. யார் உனக்கா? ஏன் கல்யாணம் கிடையாது? ஏன் கிடையாது? கிடையாது. ஏன்பா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் கிடையாது. சரி, நீங்க இருக்கிற வரைக்கும் கிடையாது. ஆமா, கல்யாணம் நடக்கும். என்ன கொன்னுடுறியா? நடக்கும். என்னடா ஊருக்கு போறதுக்கு என்ன ஹோட்டல் இது? பால் கேட்டா இல்லன்னு சொல்லுது, பிரெட் கேட்டா இல்லன்னு சொல்லுது, எலும்பு துட்டு கேட்டா இல்லன்னு சொல்லுது, கடைசியில ஒண்ணுமே சர்வ் செய்ய மாட்டேன்னு சொல்லுது. இப்பதான் எனக்கு தெரியுது, என்னைய பட்னி போட்டு கொண்டுட்டு அந்த கல்பனா கட்டிக்க பாக்குது. ஐயா, அந்த கல்பனையை போய் அவன் கட்டிப்பான். எங்க வெயிட்டரை கூப்பிட்டு 2 காஃபி ஆர்டர் பண்ணு. பாய், ஏய் இங்க ஆர்டர் பண்ணு. இங்க இருந்த இங்க இப்பவே இப்போ பாய். பாய் இங்க இல்ல, பாய் அங்க. பாய். என்ன சார்? என்னடா சவுண்டே சரியில்லை, போஸ் ஒரு மாதிரி இருக்கு, பாக்கெட்ல கை. என்ன விஷயம்? ஹே, குவிக்லி 2 கப் காபி கொண்டு வா. நோ காபி, நோ டிபன், நோ மீல். உங்க பில்லு 2 வாரமா பெண்டிங்ல இருக்கு. கம்ப்ளீட்டா பே பண்ணா தான் உங்களுக்கு சர்வ் பண்ணு அப்படின்னு எங்க மேனேஜர் சொல்லிட்டார். ஓ காட், இப்பதான் விஷயம் புரியுது. டார்லிங், பணம் இல்லன்னு அவமானம் கொடுத்தது. நோ, யாரையா சொன்னா என்கிட்ட பணம் இல்லன்னு? நான் நேரா எங்க இருந்து தெரியுமா வர்றேன்? எங்க அத்தை கிட்ட இருந்து. அத்தை கிட்ட பணத்தை கேட்டா கட்டடத்தையா கொண்டு வந்து கொட்டினாங்க என் குப்பை மாதிரி. அது அப்படியே இப்பதான் பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்திருக்கிறேன். உங்க மேனேஜர் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஹே, என்ன நாளே கவுண்டர் கத்த
டார்லிங் பி பேஷண்ட். இப்பவே அந்த ஆள பேஷண்ட் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிட்டு வரேன் பாரு. ஃபாலோ மீ. கமிங். குட் மார்னிங் சார். என்ன? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பா. நீ கொஞ்சம் வெளியில போப்பா. முக்கியமான விஷயம்னு சொன்னோம்னா அவனா புரிஞ்சு வெளியே போயிருந்திருக்கணும். அதனால தான் இன்னும் சிரவராவே எடுத்துக்கிட்டு இருக்கலாம். என்ன பிரயோஜனம் சார்? என்னுடைய டிக்னிட்டி என்ன, என் பர்சனாலிட்டி என்ன? ஆஃப்டர் ஒரு சின்ன செக்குக்காக என்ன அவமானப்படுத்திட்டீங்க இல்ல? வந்து நிக்கிற மரியாதை உட்கார்ந்து இருக்கீங்களா? இல்லங்க சார். ஐ சட் ஸ்டாண்ட் அப். மிஸ்டர், என்ன இதெல்லாம்? நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல? கேள்வியாவது பட்டிருப்பீங்க சார். நான் ஒரு ஜென்டில்மேன் சார். தயவு செய்து அந்த விஷயத்துல சந்தேகமே படாதீங்க. ஏன்னா நீங்க ஜென்டில்மேன் சொல்லும் போது நான் உங்களை பத்தி சந்தேகப்பட்டதே கிடையாது சார். நான் ஒரு ஃபாரின் கேர்ள கொண்டாந்துட்டேங்கிற காரணத்துக்காக எங்க வீட்டுல பணவதிவு பண்றது நிறுத்திட்டாங்க சார். சார் நான் இனிமே வெயில நிக்கிறதும் நிழல நிக்கிறதும் எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. சாரி சார், உங்க கால இருக்கு சார். உதராதிங்க சார், உதராதிங்க சார். எழுந்து சார். சார் நானும் ஒரு சம்பளக்காரன். என்ன செய்ய சொல்ற சார்? யாருகிட்ட வேணா பேச்சு வாங்கலாம். கூட்டியாந்த பொம்பளை கிட்ட ஒரு வார்த்தை வாங்க கூடாது சார். சார் நீங்க வேணா ஒரு வேலை போட்டு கொடுங்க. நான் உழைச்சி சம்பாரிச்சு எப்படியாவது என் கடன் அடைச்சுடுறேன். இங்க என்னப்பா வேலை இருக்குது? நீங்க ஒரு வேலையும் செய்யலைங்கிற காரணத்துக்காக மத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க சார். நேத்து தான் ஒரு சர்வர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டு அப்பா எனக்கு நீ தாகம் பண்ணிருக்கான். அந்த வேலை காலியா இருக்கு, அதை கொடுங்க சார். சார் நான் என்ன பேண்ட் டை எல்லாம் போட்டுக்கன்னு பாக்குறீங்களா சார்? நம்ம நாட்டெல்லாம் சார் பேண்ட் போட்டவன் பெரிய மனுஷன். ஃபாரின்ல தோட்டியில இருந்து தொண்டமான வரைக்கும் பேண்ட் போட்டவன் தான். உடை வேற உழைப்பு வேற சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். 10-15 நாளைக்குள்ள என்னுடைய ஃபாரின் ஸ்டைல சர்வ் பண்ணி இந்த ஹோட்டல் எவ்வளவு பிரபலமா இம்ப்ரூவ் பண்றேன்னு. அப்படியே வேலை செஞ்சு கடன் அடைச்சாலும் அந்த பெண்ணு இங்க தங்கறதுனால வரவை விட செலவு 10 மடங்கு அதிகமாக போகும். எங்க தங்க போற? அதுக்கு உங்க உதவி தான் சார் எதிர்பார்க்கிறேன் சார். என்னப்பா பொசுக்கு பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டு? முதல் வாட்டி விழும்போது வெக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் பழகி போச்சு சார். நீ என்னப்பா சொல்றீங்க சார்? சார் நீங்க ஒரு வீட்டை வாங்கி சும்மா பூட்டி வச்சிருக்கீங்களாமே, அது எதுக்கு உனக்கு தெரியணும்? அது என் தனிப்பட்ட விஷயத்துக்காக வச்சிருக்கேன். அடிக்கடி அந்த இடத்துக்கு என் லவ் வரும் போகும். வரும்போது நீங்க இருங்க சார், போகும்போது நான் இருந்துக்கிறேன். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். ஆல்ரைட், உன் தொந்தரவு பொறுக்க முடியாம அந்த இடத்த உனக்கு தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? என் லவ் அங்க வரும்போதெல்லாம் உன்னுடைய லவ் அங்க இருக்க கூடாது சார். வாழ்க சார், நீங்க வாழ்க. உங்க காதல் கையோட சாவியை கொடுங்க சார். ஆல்ரைட், இந்த உங்களுக்கு இதோ பத்திரமா வச்சுங்க சார். என்ன ஆச்சு? பணத்தை மூஞ்சில விட்டறீங்க. I have settled all the bills. அது மாத்திரமா ஒரு புது வீடை வாங்கியாச்சு. I bought a new bungalow for you. Big house. Look at the keys. நம்ம இனிமே அங்கதான் குடி போறோம். You're really nice. Darling, you're sweet. என்னையப்பா வருது. என்ன சார் சாப்பிடுறீங்க? சார் உங்களை தான். என்ன சாப்பிடுறீங்க? என்ன சார் கேட்கிறேன், பேசாம இருக்கிறீங்க. என்ன சாப்பிடுறீங்க? அவர் உடுப்பா, அவர் மௌனோடு தான். சர்வர் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதையே சார் கேக்குறீங்க? இல்லையே. உனக்கு ஒரு முரட்டுத்தனமான அப்பா இருக்கிறானா? இருக்கார் சார், இருக்கார். இவர் மாதிரி இருப்பானா? இருப்பார். ஏப்பா உன் காதலுக்கு அவர் குறுக்க நிக்கிறாரா? நிக்கிறாரே சார், நிக்கிறாரே. கொல்லும் போது உனக்கு ஆத்திரம் வருதா? ஆத்திரம் வருது, ஆனா முடியலையே. ஏன் முடியல? ராத்திரி தூங்கும் போது கோழி கழுத்தை நெருக்குற நெரிச்சு தொலைச்சு விட. அது எப்படி? ஏன் நீ என்ன செய்வோமா நடந்ததுன்னு நினைக்கிறேன். தூங்க மாட்டேன் நான். சார் நீங்க தூங்குறீங்களோ இல்லையோ, திங்குறீங்களா இல்லையா? என்ன இங்க வந்து பெரிய தூங்கறதுக்கா வந்தா? வாயா பண்ணாயா? நீ சும்மாரியா? சாரே சும்மா இருக்காரு. அவர்கிட்ட போதப்பா. இதுக்கு தான் வெளியே கூட்டி வரதுல. கிட்ட நிக்காத, சொக்கா எல்லாம் கழிச்சுடுவா. போ எல்லாத்தையும் எடுத்து வாப்போ. சரி அவரோட பாப்போ. யார் என்ன விடு? என்ன 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 பண்ணிடுவா? என்ன விடு விடுன்ற என்ன பயமுறுத்துற? என்ன என்னடா இலையில வச்சு கொண்டா, கையாலும் போயிட்டு வா. தட்டுல நீ திம்ப, நான் திங்க மாட்டேன். நீ சம்பாதிக்கிறது நான் செலவு பண்றது இங்க வந்துதான் சொல்லலாமா? வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். நான் வந்தா தானே வரமாட்டேன். ஏன் அவன் சொல்லி அடிக்கடி என்ன பயமுறுத்துற? தள்ளி வை. இலை இருக்கா? எங்க தள்ளி அங்க கொண்டு போற? இப்படி வை. என்ன துவைக்கிற? ஒழுங்கா வை. தலையில வை. சட்டியே கொண்டாந்து வைக்கிறேன். அசிங்கம். ஐயோ ஐயோ, நான் இதுக்குத்தான் வரமாட்டேன். ஊத்து ஊத்தேன்டா. உங்க அப்பா விட்டு சாம்பாரா? அது கூட உனக்கா? உனக்கு 9 கரண்டியை ஊத்திக்கிட்டு உனக்கு, இது எனக்கு.
என்ன சும்மா சும்மா என்கிட்ட தள்ளுற காசு கொடுறா. எங்கிட்ட எதுப்பா காசு? ஐயோ என்கிட்ட ஏது காசு? காசு இல்லாம வந்தேன். ஓ பின்னாலதான் நான் வந்தேன். மாமா கூப்பிட்டவங்க நீங்க வந்துட்டு இந்த போற தின்னீங்க குடு. ஐயோ அட சண்டான பாவி, என்ன விளையாட்டா நிஜமா? இது பாக்குறவெல்லாம் சிரிக்க போறான்டா. என்னப்பா விளையாட்டு? காசு இல்லாம இவ்வளவு பெரிய வருஷம் வரலாமா? ஒரு சின்ன பையனை நம்பி. ஐயோ இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்றா, வழி சொல்றா. குழம்பாரு நல்ல வழி சொல்றேன். என்ன சொல்லி சீக்கிரம் இரு சொல்றேன். ஐயோ இது அப்புறம் கூட்டிட்டா. உன்னை அடகு வச்சுட்டு நானும் ருக்கும் போயிடுறேன். என்னையா அப்பனே அடகு வைக்கிறேன்றியா? அப்படி ஒரு மண்டலம் இருந்து பாரு. டேய் இந்த பாரு, நான் போய் வீட்டுல காசு எடுத்துக்கிட்டு வர்றேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்க இருங்க. ஒன்னா என்ன ஏன்டா டேபிள் கிட்ட போகும்போது 7 ரூபா 6 கத்துறியே, அந்த ஆளு என் மடியை பிடிச்சு கேட்டானே, நான் எங்கடா வருது காசுக்கு? இப்ப சொல்லு, எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா? இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு கழுத்து அறுக்கிறியா? கல்யாணத்துக்கு நான் எல்லாத்துக்குமே நான் ஏற்பாடு பண்றேன். வீட்டுக்கு போறதுக்கு வழிய பாரு. முதல்ல கல்யாணம். அப்பா கேட்டியா ரேடியோல? சகனம் கூட நல்லா இருக்குதுப்பா. சகனம் உன் தாலி. இந்த ரேடியோ நிறுத்தி தலையா காலை தொலைக்குது. உனக்கு மட்டும் தான் காலை தொலைக்குதா? உனக்கு தொலைக்கலையா? இவங்களுக்கெல்லாம் காலை தொலைக்கலையா? ஆமா எல்லாரும் மாதிரியா இவரு? பின்னா இவரு என்ன கொம்பா? அவங்க எல்லாம் காசை வச்சுக்கிட்டு திங்கிறாங்க. அப்போ இவர்கிட்ட காசு இல்லையா? இல்ல. ஐயா என் முதலே முடிக்கிறியா? நான் வந்துட்டேன். என்கிட்ட காசு இருக்குன்னு நம்பி அவன் வந்துட்டான். தயவு பண்ணி, நான் ரொம்ப பெரிய மனுஷையா, தேவலாஜ் மாளிகையில் இருக்க, என்ன தயவு பண்ணி வீட்டுக்கு போக விடுங்க. நான் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அதெல்லாம் நம்பாதீங்க. ஐயோ ஐயா, பெரிய மனுஷன் திங்கிற தீனி ஐயா இது. என் வீட்டு பலகாரத்தை நீ தின்னுட்டு நான் உன் வீட்டுக்கு காசுக்கு வரணுமா? இல்ல இல்ல, என் வீட்டுக்கு நீங்க வர வேணாம், நானே கொடுத்து அனுப்பிச்சிடறேனே. உன் மேல நம்பிக்கை இல்ல, உன் முடியே சரியில்லை. வீரமுத்து, இவங்க 3 பேரையும் கொண்டு போய் நல்ல வேலை செய்ய சொல்றான். சரியா பாப்பா? வந்துருப்பா, அடிக்க போறான். கோயிலுக்கா போறீங்க? ஆமா ஆமா. என் பேரு முனியம்மா, மூல நட்சத்திரம். என் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. கேட்டியா? அவ மூல நட்சத்திரமா? நான் போய் அர்ச்சனை பண்ணி சொல்லிட்டு வரேன். அரைஞ்சு பல்ல ஊத்திருப்பேன். அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. அவுட் அவுட். கையில கேட்க. ஐயோ நாளை போய் உள்ள இதை புறக்கிறதுக்கும் ஆள் இருக்கு. ஏப்பா இப்ப சொல்லு, இந்த பசங்களோட நான் பரவாயில்ல இல்லையா? நீயும் பொறுக்கி போயிடான். தேங்காய் பொறுக்கி. ஐயோ என்ன தெருவுல கட்ட விடுறானே. ஏப்பா சொல்ற பயலே? ஒவ்வொரு வீட்டை தாண்டி வரும்போதெல்லாம் என் குடலே பதறுது. அந்த ஓட்டலுக்குள்ள கொண்டு போய் விட்டியே, அவன் துர்ச்சாசின துயில் உறிஞ்ச மாதிரி என் உடுப்பெல்லாம் புடிக்கிட்டானே. இதானடா எனக்கு வேஷம்? என்ன வேஷம்? என்னது? என்னைய பாக்குறேன், இவ்வளவுதான் கிடைக்கும்பா. இவ்வளவுதான் கிடைக்கும் போவா? ஐயோ பிச்சை எடுத்துருக்கிறேன். அப்பா இங்க வர்றானே, அவன் நம்ம புத்தகக்காரன். ஐயோ அவனுக்கு தெரிஞ்சா ஊரே பரப்பிடுவானே. ஓடி 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 ஓடி. ஒருத்தன் இப்படி ஓடுறான். கல்யாண வீட்டுல யாரும் ஒருத்தர் செம்ப தேடிக்கிட்டு ஓடுறாங்க. சொம்புதான் தேடிட்டு ஓடுறான். அங்க ஓடுறான். பாக்கிறதுக்கு பெரியப்பட்ட மாதிரி இருக்க, உனக்கு இருக்கல அந்த புத்தி. இடையா கும்ப கொடுத்துறியா? யாரையா நீ? யாரையா பாவம் குடியா? யாரே பாவமா? இப்படிதான் ஓடி வந்த. ஏன் ஓடக்கூடாதா? அவங்க படிக்க அவளா சந்தேகப்படுறாங்களே. மடி அவுத்து காமிச்சிறேன். எல்லாம் காமிச்சிறேன். எட்டியார அடிச்சிருக்க. ஆமா அல்ல ஆடிக்கா வாங்க போகலாம். அப்பா ஐயோ 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 என் பணத்தை வாங்குறானே. இனிமே வீட்டுக்கு எங்கிட்டு வர்றது? நான் வரமாட்டேன், நான் அங்கேயே இருந்து சாகணும். ஐயோ பிள்ளையா இல்ல. ஐயோ பயமாட்டேன்.
வசூல் என்னடா வசூல் என்னடா வசூல் அங்க பாரு. ஐயோ பிச்சைக்காரனா வேற ஆக்கிட்டானே. அட படுவாவி தண்டாளா, நான் உனக்கு என்னடா செஞ்சேன்? ஏன்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதுக்கு இன்னும் நீ என்னடா செய்யலாம்னு காத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணமே ஆன மாதிரி மாதிரியா? ஆமா. என்ன தேங்காய் உடைச்ச, சாப்பிட்டு இலைய எடுத்த, மொய் எழுதி வச்சிருக்கானுங்க. என்னமோ நம்ம கல்யாணத்தை பத்தி நினைக்கும் போது பக்கு பக்குங்குது. மாமா கிட்ட தொலைச்சிட்டு வந்துட்டீங்க. அவரை தேடத்துக்கு வழி இல்ல, கல்யாணத்தை பத்தி நினைச்சா பக் பக்குங்க. அவரை மனுஷன் தேடுவான். அவர் எங்க போனா என்ன? நம்ம கல்யாணத்துக்கு தடை போட்டவர் இல்ல. சும்மா இல்லக்கா, நல்லது கெட்டதுன்னா பெத்தவங்க தான் முன்னால இருந்து நடத்தி வைக்கணும். நடத்தி வைக்கணும். இவர் குறுக்க நின்று தடுக்கிறாரு. இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம கல்யாணம் நடக்கலாம். என்னமோ இவர் கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்துட்ட மாதிரி. அவர் கல்யாணத்தை இவரே நேரம் நின்று பாத்துக்கிட்டு இருந்தாரு. பாக்காட்டி என்ன, பார்த்தவன் பேசுறானே. இவர் முகரக்கட்டைக்கு காதல் கல்யாணம் வேற. காதல்னா கண்ணால பேசிக்குவாங்க, கையால அப்படி இப்படின்னு ஜாட காமிச்சுக்குவாங்க. நம்ம துரை காயில எழுதியிருக்காரு. லவ் லெட்டரா? பின்ன என்ன லீவ் லெட்டரா? எழுதுனது எழுதினாரு, சரியா எழுதுனான்னு. நான் உன்னை காதலிக்கிறேன், என்ன சொல்றேன்? மொட்டையா உண்டாங்கிற மாதிரி இப்படி ஒரு காயில எழுதி அப்படி தூக்கி ஜன்னல் வழியா போட்டாரு. அங்க கூட்டிட்டு இருந்த வேலைக்காரிகள் இருந்து சமயக்கட்டுல சமைச்சுட்டு இருந்தா பாரு சமயக்காரி, அவங்க வரைக்கும் எல்லார்ட்டையும் இந்த லெட்டர் சுத்துன்னு சுத்தி இந்த காயில எந்தெந்த பொம்பளை கையில கிடைச்சதோ அத்தனை பேரும் அதாராக நம்மள காதலிக்கிறவன் அப்படின்னு அசந்து அத்தோட என்ன பரவாயில்லையே நேரா மாமனார் கைக்கே போயிருச்சு. முடிச்சு அப்புறம் என்னடா நடந்துச்சு? உங்க அப்பா கல்யாணம் ஒரு மாதிரியா முடிஞ்சது. அப்பாடா, ஏன்னா அத பத்தி யாருமே ஒண்ணுமே பேசிக்கலையா? இது ஒரு கல்யாணமா அப்படின்னு பேசிட்டாங்க. இத்தனை கலாட்டாக்கு அப்புறம் நான் பிறந்திருக்கிறேன், இதுக்கு மேல என்ன இருக்க முடியும்? அவ்வளவுதான். சரி புறப்படு. எங்க? ரெஜிஸ்டார் ஆபீஸுக்கு தான் போய் கையெழுத்து போட்டு வருவோம். ஐயோ ஐயோ, யார்கிட்டயுமே சொல்றது இல்லையா? சொல்லாத, சிரிப்பான். ஏன் சிரிக்கிறாங்க? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கப்படாதா? அதுக்குன்னு ஒரு மூஞ்சி இருக்குதாக்கும். அவங்க உங்களுக்கு ஒரு பயங்கரம் இருக்கத்தான் செய்யும். சரி சரி, மாறத்துக்குள்ளார சீக்கிரமா போயிட்டு வருவோம். வா ஐயோ மாமா, மாமா, ஐயோ ஐயோ மாமா, மாமா, ஐயோ மாமா, வேண்டாம் மாமா. சேத்த கேட்டியா? ஏண்டா அயோக்கிய பயல, என்ன வண்டியா ஏத்துனே? எங்கப்பா குளிச்சுட்டு வர்ற? குளிச்சுட்டா வர்ற, உன்னை தலை மொழிட்டு வரட்டும். என்ன மாமா நடக்குது? விஷயத்த கேட்டியா? ஊட்டிக்கு போறதுக்கு எக்மோர்ல ஒன்று போய் ஏதோ ஒரு வண்டியில என்ன ஏத்தி விட்டுட்டான். ஏன் அவனுக்கு அறிவில்ல? என்ன இப்படி பேசினா பல்ல உடச்சு போடுவேன்.